ஓம் நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் நீங்காதான்தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார். அன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு அவருடைய பயிற்சியானது நடக்க போகிறது. இதனால் வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் கும்பராசியில் இருந்துட்டு வராரு. இப்போது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் அடைய போகிறார். அப்படி அந்த பிரவேசமானது 5 கிரக கூட்டணியாக அமைய போகுது. 4 கிரகங்களுடைய 5வது கிரகமாக சனி பகவான் போய் உட்கார இருக்கிறார். சனிப்பயிற்சி ஏற்படுறதுனால அச்சோ சனிப்பயிற்சி ஏற்படுறது அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சனி மூல மந்திரமான ஓம் பரம் ப்ரீம் ப்ரௌம் ஷக் சனசராய நமக, இந்த சனி மூல மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதன் மூலம் சனி பகவானுடைய கோபத்திலிருந்து விடுபடலாம். ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய 16ஆம் வீட்டுக்கு வருகிறார். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருந்தப்ப உங்கள் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருந்திருப்பார். நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்திருந்தால் உங்கள் தொழிலில் சில டென்ஷன்களை ஏற்படுத்தியிருந்திருப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு சேல்ஸில் இல்லை சேல்ஸ் மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ஸில் கண்டிப்பாக தடைகளையும் தாமதங்களும் வந்திருக்கும். சேல்ஸில் நீங்கள் ஒரு டவுன்ஃபாலவே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு தொழிலில் இருந்திருந்தாலும் அல்லது வேலையில் இருந்திருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக உங்களுக்கு கிடச்சிருந்துருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது இருந்திருந்திருக்காது. நான் என்னமோ எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு என்னமோ தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 700 ரூபா அந்த மாதிரி தான் கிடச்சிருந்துருக்கும். இந்த மாதிரி சில மன வருத்தங்களும் இருந்திருந்திருக்கும். அதே மாதிரி சில தாமதங்களும் இருந்திருந்திருக்கும். நான் என்றைக்கும் இந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இது இப்போ தான் வந்திருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா உங்களுக்கு வருத்தத்தை கழிச்சிருந்துருக்கலாம் கடந்த காலகட்டத்தில். கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார். அது ஒரு வகையில் நல்ல விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ளே இருந்திருக்கும். செலவுகள்லாம் குறைஞ்சு கூட போயிருந்துருக்கலாம். ஆனாலும் என்ன அப்படின்னா, என்னதான் செலவு குறைஞ்சிருந்தாலும் மிச்சமாகிற காசெல்லாம் மிச்சமாகிற பணம் எல்லாம் ஏதாவது ஒரு வீண் செலவாக போயிருந்திருக்கும் அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன், ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போன உடனே மறந்துடுச்சு அப்படின்னு சில பேருக்கு நடந்திருக்கலாம். இல்லைனா என்னை படிக்க விடாமல் சில தடைகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். இப்போ படிக்க விடாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க, வா விளையாட போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை வீட்டில் சூழ்நிலை சரியாமல் இருந்திருக்கும், படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கும். சில மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பரீட்சைக்கே போக முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டுருந்துருக்காங்க. நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், நான் நல்லா தான் படிச்சிருந்தேன், ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால் பரீட்சைக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு நடந்திருந்திருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்பாக படித்தவங்களுக்கும் சரி, இல்லை பொறுப்பெல்லாம் சுற்றிட்டு இருந்தவங்களுக்கும் சரி நிறைய அரியர்ஸ் கூட வந்திருந்திருக்கலாம். இந்த மாதிரி என்ன நடந்திருந்தாலும் அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய வாக்குவாதங்கள் வந்திருக்கும். அதை தவிர கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு, கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நிறைய தடைகளும் தாமதங்களும் வந்திருக்கும். நிச்சயம் நடந்து கூட கல்யாணம் நடக்காமல் போயிருந்திருக்கும். அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய கணவருக்கோ உங்களுடைய துணைவியாக இருக்குது, நீங்கள் கணவராக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய முன்னேற்றங்கள்லாம் தடைப்பட்டு இருந்திருக்கும். ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம போயிருக்கும். அவங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள்லாம் வராமல் போயிருந்திருக்கும். இது எல்லாமே இன்னும் மாறப்போகுது. இந்த சனி பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டில் சனி பகவான் வந்திருக்காரு. 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம். இதில் விசேஷம் என்னென்னா, லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் நன்மையை மட்டும்தான் செய்யணும், நன்மையை மட்டும்தான் செய்ய முடியும். சனி பகவானும் நன்மையை தான் செய்வார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சனி பகவான் நிதான காரகன், ஸ்லோ மாஸ்டர். அவர் எதை செஞ்சாலும் ஸ்லோவாக தான் செய்வார். அதனால் கிடைக்க வேண்டிய லாபங்களும் கொஞ்சம் தாமதமாக தான் கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு அவசரமாக உடனே உங்களுக்கு லாபம் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. இந்த சனி பயிற்சியின் காலகட்டத்தில் உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வரதில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். கண்டிப்பாக சேர்ந்துடும், ஆனால் அது உடனே கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். உங்களுடைய அணிகலன்கள், ஆடைகள் இது எல்லாத்தையும் நீங்கள் எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த மாதிரியான காலகட்டத்தில்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சமயங்களில் பயணங்களில் நிறைய பொருட்கள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் பயணங்களில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிஷப ராசிக்கே உங்களுடைய ராசிக்கே இந்த சனி பார்வை வர்றதுனால நீங்கள் எதை எடுத்தாலும் ஒரு முறைக்கு 4 முறையாவது அலைஞ்சு தான் போய் அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு நீங்கள் என்ன தான் ப்ரிப்பேர்டாக போகிறீங்க, நான் இந்த தடவை எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன், ஓகே எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனால் கூட நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல அங்கே உங்களுக்கு ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு தரணும் இல்லையா, அவர் அன்றைக்கி வராமல் போகலாம் அல்லது வேறு ஏதாவது சூழ்நிலை ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா ஏற்படும். நீங்கள் எதாக இருந்தாலும் 1க்கு 2, 3 தடவை நீங்கள் அலைஞ்சு போய் தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக அவங்களுக்கு பொறுமையும் நிதானமும் அவசரமின்மையும் தான் இந்த தடவை ரொம்ப ரொம்ப தேவையானதாக இருக்குது. நீங்கள் இப்போ வேக வேகமாக நடந்து போய் ஒரு கால் கட்டவரில் அடிபட்டு கூட அது ஒரு 2, 3 நாள் வலிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வரும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக பொறுமையும் நிதானமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சுட்டு போனாலும் என்னால் நல்ல மார்க் வாங்க முடியலையே அப்படின்ற குறையெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைப்பதற்கான நல்ல ஒரு இடம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு தான் போனேன், என்னால் நல்ல மார்க் வாங்க முடியல அப்படின்ற உங்கள் படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. நீங்கள் யாராவது ரெகுலராக செக்கப் போகிறவங்க இல்லை ரெகுலராக மாத்திரை எடுத்துருக்கோங்க அப்படின்னா கரெக்டாக மறக்காமல் அந்த மாத்திரைகள்லாம் எடுத்துக்கோங்க. உங்களோட உடல்நலத்துக்காக சில பழக்க வழக்கங்களை பழகிக்கோங்க. நடைப்பயிற்சி போகிறது, யோகா போகிறது, இந்த பழக்க வழக்கம் இல்லாதவங்க கூட கண்டிப்பாக அவங்க உடல்நலம் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உங்களோட பழக்கத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சனி பகவான் பெருசாக பிரச்சனை அப்படிங்கிறதே உங்களுக்கு ஏற்படாது. அடுத்து பிரச்சனை இல்லாமல் இருக்க வேற என்ன வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரிகாரங்கள். சனி பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. சனிக்கிழமை கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. அந்த எள்ளை முடிச்சு போட்டு ஏற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணணுன்ற கூட அவசியம் இல்லை. ஒரு சிட்டிக்கை எள்ளை போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினாலே போதுமானது. கூடுமான வரைக்கும் எல்லா சனிக்கிழமையும் போய் நவகிரகத்தை சுற்றுங்க. நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை தனியாக பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் வடமாலை, வெண்ணெய் போன்ற இதெல்லாம் சாத்தி அர்ச்சனை செய்வது சிறந்த பரிகாரமாக இருக்கலாம். இல்லை என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலே கூட அனுமான் ஸ்லோகங்கள் சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய சனி பிரீத்தி ஒன்று இருக்குது. அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் ஒரு உதவி, இப்போ தினசரி அல்லது சனிக்கிழமைகளில் மட்டுமாவது சின்ன அளவு அன்னதானம், 2 பிஸ்கெட் பாக்கெட்டு, 2 பழம், 1 பாக்கெட் சாப்பாடு அந்த மாதிரி, அல்லது முதியோர் ஆதரவு இல்லங்களுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது, உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சீங்க அப்படின்னாலே அதுவே மிகப்பெரிய சனி பிரீத்தி. இது எல்லாத்தையும் விட முடிஞ்சால் ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வரலாம். திருநள்ளாறு போக முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சனி பகவானுக்குரிய கோயில் ஏதாவது ஒரு சிறப்பு கோயில் இருந்தது அப்படின்னா அங்கே போயிட்டு வரலாம். ஸோ சனி பயிற்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லி ரிஷபராசிக்காரர்கள் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் இல்லை. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா. சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் இந்த மந்திரத்தை ஜபித்து மனதார வேண்டிக் கொண்டால் சனியின் உக்கிரம் குறையும், சனி பகவானின் அருளை பெற முடியும். சிவாய நமக. இந்த சனி பயிற்சி அனைவருக்கும் இனிமையாய் அமைய வாழ்த்துக்கள்.